அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் மொழியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் மொழியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பின்வரும் குடும்பங்களுக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆல்வின் ஹானஸ்ராஜ் celebrating birthday today, thanking the Lord, blessing received. யூக்கரிசா மேரி நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். மரணமடைந்த ஜெய்மேனி தாமஸ், லியோ பெர்னாண்டோ, லூர்து சாமி ஆசாரி, ஞான சௌந்தரி, தங்கம் பீட்டர், இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தாய் திருநாடு இன்று 76வது குடியரசு தின விழாவை கொண்டாடுகின்றது. நமக்காக ஜெபிக்கிற நேரத்திலே நாட்டுக்காகவும் நாட்டு தலைவர்களுக்காகவும் அமைதியோடு இந்த நாடு நடைபெற இந்த ஜெபத்திலே மன்றாடுவோம். பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அன்பு இயேசு நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த அனைத்து பாவங்களை மன்னித்து நம்மை புனிதப்படுத்தி அன்பு மக்களாக ஏற்றுக்கொள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே,
போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே, மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. கருணை கடலாய இறைவா, எங்கள் செயல்கள் உமது திருவுளத்துக்கு ஏற்றபடி நெறிப்படுத்தும். இவ்வாறு உமது அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நல்ல செயல் புரிந்திட தகுதி பெறுவோமாக. எங்கள் தாய் நாட்டின் விழாவை கொண்டாடும் இன்று நீர் எங்களுக்கு வேண்டிய அருளையும் தாய் நாட்டுக்கு வேண்டிய பாதுகாப்பை நிறைவாக கொடுத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் நெகேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 2-4 மற்றும் 5-6 மற்றும் 8-10 முடிய. அந்நாட்களில் 7ஆம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர் பெண்டீர் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டீரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உள்ள சிறுவரையும் பார்த்து அதை உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுநரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மரமேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாம்பெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதில் உரைத்தார்கள். பணிந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுநருமான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள், எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள், ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதில்: ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன.
ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாயிருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்ததாயிருக்கட்டும். ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. இரண்டாம் வாசகம். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, வசனம் 12 முதல் 30 முடிய. சகோதர சகோதரிகளே, உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூயாவியால் ஒரே உடலாயிருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியே பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே, உறுப்புகள் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நான் கை அல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமோ? நான் கண் அல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என காது சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமோ? முழு உடலும் கண்ணாயிருந்தால் கேட்பது எப்படி? முழு உடலும் காதாயிருந்தால் நுகர்வது எப்படி? உண்மையில் கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் தாம் விரும்பியவாறே உடலில் அழைத்தார். அவை யாவும் ஒரே உறுப்பாயிருந்தால் உடல் என ஒன்று இருக்குமா? எனவே தான் பல உறுப்புகளை உடையதாய் இருந்தாலும் உடல் ஒன்றே. கண் கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றோ, தலை கால்களை பார்த்து நீங்கள் எனக்கு தேவையில்லை என்றோ சொல்ல முடியாது. மாறாக உடலில் மிக வலுவற்றனவாய் தோன்றும் உறுப்புகளே மிகவும் தேவையானவையாய் இருக்கின்றன. உடலின் மதிப்பு குறைவான உறுப்புகள் என நமக்கு தோன்றுபவற்றிற்கே நாம் மிகுந்த மதிப்பு கொடுக்கிறோம்.
நம் மறைவான உறுப்புகளே மிகுந்த மதிப்பு பெறுகின்றன. மறைந்திராத நம் உறுப்புகளுக்கு அது தேவையில்லை. மாறாக மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்தே கடவுள் உடலை ஒன்றித்து உருவாக்கினார். உடலில் பிளவு ஏற்படாமல் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒரேவித கவலை கொள்ள வேண்டும் என்றே இப்படி செய்தார். ஓர் உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியுறும். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும், இரண்டாவது இறைவாக்கினர்களையும், மூன்றாவது போதகர்களையும், பின்னர் வல்ல செயல் செய்வோர்களையும், அதன் பின் பிணி தீர்க்கும் அருட்கொடை பெற்றவர்கள், துணை நிற்பவர்கள், தலைமையேற்று நடத்துபவர்கள், பல்வகை பரவச பேச்சு பேசுபவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார். எல்லாருமே திருத்தூதர்களா? எல்லாருமே இறைவாக்கினர்களா? எல்லாருமே போதகர்களா? எல்லாருமே வல்ல செயல் செய்பவர்களா? இல்லை. எல்லாருமே பிணி தீர்க்கும் அருட்கொடையை பெற்றவர்களா? எல்லாருமே பரவச பேச்சு பேசுகிறவர்களா? எல்லாருமே விளக்கம் அளிப்பவர்களா? இல்லையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இதிலிருந்து எசையாவின் சுருளோடு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது:
ஆண்டவருடைய ஆவி என் மேலே உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டுச் சுருட்டை மற்றவரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்கள் கண்கள் அனைத்தையும் அவரே உற்று நோக்கி இருந்தன. அப்போது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்முடைய பாரத நாட்டின் குடியரசு தினம் 76வது ஆண்டு இன்று கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. 76 ஆண்டுகள் குடிமக்களான ஆட்சி இந்தியாவிலே நடந்து வருகிறது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நம்முடைய நாடு சுதந்திரம் பெற்றது. சுதந்திரம் பெற்ற பிற்பாடு இந்த புனிதமான இந்த நாடு எப்படிப்பட்ட ஆட்சி நடைபெற வேண்டும், குடியரசா தனி அரசா, எப்படி அரசருடைய ராஜ்யமா என்றெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் தேச பிதாக்கள் ஆழமாக சிந்திக்க தொடங்கினார்கள். 47 ஆகஸ்டில் இருந்து சிந்தித்து கடைசியாக இந்த நாடானது பல வகையான கலாச்சாரம், மொழி, ஜாதி, இனம், மதம் இப்படியெல்லாம் பின்னி பிணைந்து இருக்கிற நாட்டை யாருக்கும் பாதகம் ஏற்படாதபடி ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்று சிந்தித்து இந்த நாட்டினுடைய சட்ட நூலை கொடுத்திருக்கிறார்கள். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த இந்தியா. அதுதான், அதை வைத்துத்தான் இந்த நாடு ஆளப்பட வேண்டும். எப்படிப்பட்ட ஆட்சி இருக்க வேண்டும் என்பது மக்களால் ஆன ஆட்சி. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் அவர் தேர்ந்தெடுக்கிறவர்கள் தான் இந்த நாட்டையும் இந்த மாநிலத்தையும் ஆள வேண்டும் என்று அந்த இதை நமக்கு சட்டமாக கொடுத்திருக்கிறார்கள். சிந்தனையோடு யாரையும் ஒதுக்கி விடாமல் எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும்படியாக அனைத்து மக்களையும், அனைத்து ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாவற்றையும் சேர்க்கும்படியாக நமக்கு இந்த சட்ட நூலை கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் வழிகாட்டியாக இருந்தது. அது 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி கொடுக்கப்பட்டது. ஃபாதர் ஜெரோம் என்கிறவரும் ஒருவர் லோயலா கல்லூரியிலே பிரின்சிபாலாக இருந்தவர். அவரும் அந்த இடத்திலே டெல்லியிலே அமர்ந்து அப்போது அவரோடு இருந்து இந்த சட்டத்தை இயற்றி கொடுத்திருக்கிறார்கள். ஆங்கிலேயர் இந்த நாட்டிலே இருந்த பொழுது, ஆட்சி செய்த பொழுது அவரை பற்றி நிறைய குறை சொல்வார்கள். அப்படி இப்படி என்றெல்லாம் அரசியலுக்காக சொல்வார்கள். ஆனால் அவர் செய்த சில நன்மைகள் உள்ளன. இந்தியா பல வகையாக துண்டு துண்டு அரசர்களாக ஆளப்பட்டு வந்தது. அப்படி ஆளப்பட்ட வந்த சிறு சிறு நாடுகளை ஒன்று ஏற்று இந்தியா என்ற ஒரே யூனியனாக பாரத நாடு, இந்திய நாடு என்ற இந்த ஒருமைப்பாட்டை அவர் தான் கொடுத்தார்கள். அவர் இல்லை என்றால் தனிப்பட்ட ராஜாவாக சோழ, ராஜ, பாண்டிய இப்படியாக பல வகையான துண்டுகளாக இந்த நாடு பிரிக்கப்பட்டிருக்கும். அவர் செய்த நன்மை பலர் சொல்லலாம், அப்படி இப்படி என்றெல்லாம். ஆனால் அவர் செய்தது, இரண்டாவதாக வடக்கே இருந்து தெற்கே வரையிலும் ரயில்வே லைனை போட்டு மக்களெல்லாம் ஒரு பகுதியிலிருந்து அடுத்த பகுதி செல்வதற்கு இந்த ரயில்வேயை கொடுத்தார்கள். அவர்கள் கொடுத்ததை வைத்து இப்போது இத்தனை ஆண்டுகளாக 77 ஆண்டுகளுக்கு மேலாக சுதந்திரம் பெற்று அப்படியே அதில் தான் அகலப்பாதையாகவும் இரட்டைப்பாதையாகவும் போட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த காலத்தில் போட்டதான் இங்கே இருந்து ராமேஸ்வரத்துக்கு போட்டது, இங்கே இருந்து கன்னியாகுமரிக்கு போட்டது, இங்கே இருந்து திண்டிவனத்துக்கு போட்டது எல்லாம்
அவர்கள் செய்த அது சேவைதான். எனவே அவரை பற்றி குறை சொல்ற நேரத்திலே அவர் செய்த நன்மையும் நினைத்து பார்ப்பது நல்லது. எனவே அவர்கள் போட்ட பிற்பாடு 1947 ஆண்டு சுதந்திரம் பெற்ற பிற்பாடு 1950 ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி குடிமக்களால் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை தான் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த சட்டத்தை நம்ம கொடுத்திருக்கிறார்கள். இந்த திருச்சட்டத்தை வைத்து தான் ஆள வேண்டும். இந்த நேரத்திலே நம்முடைய கடமை என்ன? ஃபாதர் அரசியல் பேசுகிறாரா? இது சொல்லணுமால நினைக்கலாம். அன்பானவர்களே, இந்த பூமி நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் பெற்ற சுதந்திரம், இந்த சுதந்திரத்தை கட்டி காப்பாற்றுவது நமது ஒவ்வொருடைய கடமை. அது கிறிஸ்தவர்களுடைய முக்கியமான கடமை. கிறிஸ்தவ மக்களாகிய நாம் தொண்டு செய்வதற்காக, அந்த நாட்டில் மக்களை நல்ல செய்வதற்காகத்தான் இத்தனை ஆண்டுகளாக பணி செய்து வருகிறோம். இந்த நாட்டை பிடிக்க வேண்டும் என்று அல்ல, ஒரு கிறிஸ்தவ நாடாக ஆக வேண்டும் சிலர் நினைப்பார்கள். அப்படி அல்ல. எங்களுடைய சேவையே துறவிகள் வழியாக, கல்வி வழியாக எல்லா மக்களுக்கும் பணி செய்ய வேண்டி என்பதுதான். எனவே இந்த நேரத்திலே, இந்த குடியரசு தினத்திலே, ரிபப்ளிக் டே, நம்முடைய கடமை என்ன? அன்பானவர்களே, 5 ஆண்டுக்கு ஒரு முறை மாநிலத்திலும் மத்தியிலும் தேர்தல் நடக்கிறது. அந்த தேர்தலிலே நாம் சரியாக சென்று தவறாமல் ஓட்டு போடுகிறோமா? நாம் தான் அவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். நாம் அது மட்டுமல்ல, நல்லவர்களை தேர்ந்தெடுக்கிறோமா? பிரிவினை உண்டாக்குற மக்களாக இல்லாமல் எல்லாரையும் அரவணைக்கிற மக்களாக தேர்ந்தெடுக்கிறோமா? நான் மட்டும் போய் ஓட்டு போட்டு வந்து விடுகிறேன் என்று அப்படி அல்ல. நம்முடைய எல்லா குடும்பங்களும் சேர்ந்து இதுதான் நல்லது, இப்படித்தான் எடுக்க வேண்டும், ஒரு கூட்டு முயற்சியாக நாம் செயல்படவில்லை என்றால் நம்முடைய கடமையை செய்யவில்லை. எனவே தேர்தல் நேரத்திலே அன்பானவர்களே, மாநிலமாக இருந்தாலும் சரி, மத்தியில் இருந்தாலும் சரி, நல்லவர்களை தேர்ந்தெடுப்பது நமது தவறான கடமை என்பதை மறந்துவிடக்கூடாது. இது நம்முடைய கடமை. இதைத்தான் 2வது வாசகத்திலே பவுல் அடிகளார் அழகாக நமக்கு எடுத்து கூறுகிறார். அன்பானவர்களே, உடல் ஒன்றே, ஆனால் உறுப்புகள் பல உள்ளன. சகோதர சகோதரிகளே, உறுப்புகள் பல, உடலில் உறுப்புகளாயினும் ஒரே உடலாய் இருப்பது போல நீங்களும் ஒரே உடலாக இருக்கிறீர்கள். ஒரு சிறு சம்பவத்தை வாசித்தேன். நிறங்கள் பல உள்ளன, கலர்ஸ், சிகப்பு, ரெட்டு, பச்சை, வெள்ளை, அப்படி 7 கலரில் இருப்பதாக நாம் படித்திருக்கிறோம். அந்த கலர்கள் எல்லாம் தங்களுக்குள்ளே சண்டை போட ஆரம்பித்தன. ரெட்டு கலர் சொன்னது சிகப்பு கலர், மனிதனோட உடலே ஓடுற ரத்தம் சிகப்பு, அது இல்லை என்றால் மனிதன் வாழ முடியாது, எனவே நான் தான் முக்கியம் என்று சண்டை போட்டது. வெள்ளை கலர், அது என்ன செஞ்சதுன்னா, மனிதனுக்கு வேண்டியது பால், மில்க்கு. சிறு குழந்தை பிறந்த உடனே அந்த பச்சிளம் குழந்தைக்கு அந்த தாய் பால்னாலே உயிர் வாழுகிறது, நான் தான் முக்கியம் என்று சொன்னது. இவ்வாறாக ஒவ்வொரு கலர் சண்டை போடுகிற நேரத்திலே திடீர் என்று வானவில் தோன்றியது. அத்தனை 7 கலர்களும் இருந்தன. சேர்ந்திருக்க பார்த்து எல்லாரும் பாராட்டினார்கள். பதில வானவில் எவ்வளவு அழகாய் இருக்கிறது, பல வகையான கலர்கள், ஆனால் ஒரே விதமாக தோன்றி இருப்பதை போல கிறிஸ்தவ மக்களாகிய நாம், குடும்பத்தில் உள்ள மக்களாகிய நீங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படும் பொழுது எல்லா மக்களுக்கும் ஒரு வெளிச்சமாக, ஒரு சாட்சியாக நாம் இருக்கிறோம். மறந்துவிடக்கூடாது. இன்றைய வாசிக்கப்பட்ட நற்செய்தி, ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்ற பிற்பாடு, வனாந்தரத்திலே சாத்தானால் சோதிக்கப்பட்ட பிற்பாடு, தான் யார், எதற்காக வந்தேன் என்பதை தெளிவாக எடுத்து கூறுகிறார். அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு, நசரேத்தூருக்கு செல்கிறார். அங்கே போய் ஜெபக்கூடத்திலே, தொழுகை கூடத்திலே அந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை திறந்து வாசிக்கிறார். என்ன வாசித்தார்? ஆண்டவருடைய ஆவி என் மேலே உள்ளது, கடவுளுடைய சக்தி வல்லமை என் மேலே இருக்கிறது, ஏனென்றால் நான் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறேன், அருள் பொழிவு செய்யப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்ற போது, இவரே என் அன்பார்ந்த மகன்,
இவர் மீது நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி மடுங்கள் என்றத தந்தையுடைய குரல் கேட்டதல்லவா? அதைத்தான் இன்றைய இந்த பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் பிறப்பதற்கு முன்னாலே 500 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதப்பட்ட இசையா தீர்க்கதரிசி 61வது வசனத்தை எடுத்து ஆண்டவர் திறந்து வாசிக்கிறார். ஆண்டவருடைய ஆவி என் மேலே இருக்கிறது. ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்பானவர்களே. எனக்கு வல்லமையும் சக்தியும் கொடுக்க இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் செய்ய முடியும் என்று பவுலடிகளார் கம்பீரமாக அவர் அடித்து கொள்ளட்டும், கல்லாலை எரியட்டும், கடலை தூக்கி போரட்டும், நான் அஞ்ச மாட்டேன். ஏனென்றால் இயேசு என்னோடு இருக்கிறார். எனக்கு வலிமையும் சக்தியும் கொடுக்க இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் சாதிக்க முடியும். துன்பமாக இருந்தாலும், வியாதியாய் இருந்தாலும், பயமாய் இருந்தாலும் ஆண்டவர் என்னோடு அந்த வல்லமை பெறுவதற்குத்தான் அன்பானு இங்கே வந்திருக்கோம். அந்த வல்லமை பெற்றுத்தானே திருமுழுக்கு பெற்றிருக்கும். ஆண்டவருடைய ஆவி என் மேலே, இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். ஆண்டவருடைய ஆவி என் மேலே, ஏனென்றால் நான் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறேன். ஆண்டவருடைய வசனங்கள் விவிலியத்தில் எடுத்து கூறப்பட்ட வசனம். அந்த எஸ்ஐயா தீர்க்கதரிசி 61ஆம் வசனம் 1-2-3 வசனங்கள். அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறேன், அருள் பொழிவு நான் செய்யப்பட்டிருக்கிறேன். எதற்காக? சும்மா இருக்கிறதுக்கா? இல்லவே இல்லை. எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும். ஆண்டுடைய வசனம் அழகாக கூறுகிறது. இயேசு இவ்வாறு வாசிக்கின்றார். தமது வழக்கப்படி ஓய்வு நாளில் தொழுகை கூட்டத்திற்கு சென்று வாசிக்க தொடங்கினார். இறைவாக்கிய இசையா சுருள் அவர் கொடுக்கப்பட்டது. அப்போது அவர் கண்ட வசனங்கள், ஆண்டவருடைய ஆவி என் மேலே இருக்கிறது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்திருக்கிறார். ஏனென்றால் எதற்காக? ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்கவும், பார்வையற்றோருக்கு பார்வை பெறுவென அழைக்கப்படவும் என்று முழக்கமிடவும் நான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் தன்னுடைய பணியை திட்டவட்டமாக கூறுகிறார். எதற்காக நான் அபிஷேகம் பட்டிருக்கிறேன், எதற்காக இந்த உலகத்துக்கு நான் வந்தேன் என்பதை தெளிவாக எடுத்து கூறுகிறார். அன்பானவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நம்மிலே ஆண்டவருடைய வல்லமை பெற்றவர்களாக இந்த வாரத்திலே இதற்காக ஆண்டவர் அனுப்புகிறார். என் பணியை, கடமையை செய்ய அனுப்புகிறார். நான் கடமையில் பிரமாணிக்கமாய் இருக்கிறே அனுப்புகிறார். அவர்களுடைய வல்லமை பெற்று இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த திருவழிபாட்டிலே அவருடைய சக்தியும் வல்லமை பெற்ற மகளாக நான் செல்கிறேன் எனது கடமையை செய்ய. ஒரு சிறு கதை ஒன்று வாசித்தேன். ஒரு ராஜா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினார். பிறந்த நாள் என்றால் அந்த டவுனில் உள்ள, அந்த நகரத்தில் உள்ள எல்லா மக்களும் அரசருடைய அரண்மனைக்கு சென்றார்கள். அங்கே பெரிய விருந்து எல்லாம் கிடைக்கும் என்று சென்றார்கள். அரசன் யாருக்கும் தெரியாமல் மார்வேடம் பூண்டு அந்த பட்டணத்தை சுற்றி வருகிறான். எல்லா இடத்தையும் சுற்றி வருகிறான். மக்கள் எல்லாம் அரசருடைய அரண்மனையில் இருக்கிறார்கள். அரசன் மார்வேடம் பூண்டு யாருக்கு தெரியாமல் சுற்றி வருகிறான். கடைசியாக போகும்போது அந்த அந்த பட்டணத்தின் ஒரு ஓரணத்திலே ஒரு குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டுக்கு அருகிலே முன்னாலே ஒரு பாட்டி உட்கார்ந்து கூடை பின்னி கொண்டிருக்கிறார்கள். கூடை பின்னி கொண்டு இந்த அரசன் நேராக போய், பாட்டி, எல்லாரும் அரசருடைய மாளிகைக்கு போயிட்டாங்களே, நீங்கள் இங்கே உட்காந்து ஏன் போகல? சாப்பாடெலாம் கிடைக்குமே. அட போடா நீ ஒரு பக்கம். அவங்க இந்த கூட்டத்தில் போய் அடிபட்டு வெடிபட்டு சாப்பாடு என்ன சாப்பிடணும்? நான் கூடை பின்னுவேன், இது என்னுடைய கடமை. இதை செய்து நான் சந்தைக்கு எடுத்துக்கொண்டு நான் விற்றுட்டு வருவேன். கொண்டுட்டு வந்து என் கணவர் வீட்டு படுத்த படிக்க கிடக்கிறாரு, அவருக்கு மருந்தெல்லாம் வாங்கி கொடுப்பேன்டா, நீ போடா படைக்க தெரியாதவனே அப்படி என்று அரசனை திட்டியது. அரசனுக்கு தெரியாது. அரசன் உடனே தன் பையில் இருந்த பெரிய பொற்காசுகள் எல்லாற்றையும் கொடுத்ததாக கதை சொல்லப்படுது. அந்த பாட்டி சொன்னது, என் கடமையை நான் செய்கிறேன். யார் என்ன பண்ணாலும் பரவாயில்லை, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை. எனவே ஆண்டவராய் இயேசு திட்ட தெளிவாக, நான் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறேன், அருள் பொழிவு செய்யப்பட்டிருக்கிறேன். எதற்காக? ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க, பசி உற்றவருக்கு நான் பசியை தீர்க்க. அன்பானவர்களே, பசியை தீர்ப்பது என்றால் ஏதோ சாப்பாடு கொடுக்குறேன், ஒரு துணி கொடுக்குறேன்,
அப்படி என்று அல்ல. அன்பு இல்லாத குடும்பத்திலே, அப்படி பசியால் வாடுகிற குடும்பத்திலே, சண்டையும் சச்சரவாக இருக்கிற குடும்ப மக்கள் மத்தியிலே அன்பை கொடுக்கிறவன் தான் பசி இருக்கிறவர்களுக்கு இப்போ உணவு கொடுக்கிறான். நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கிறேன். அன்பு இல்லாத அந்த குடும்பத்திலே, அன்பு இல்லாத அந்த மனிதன் வாழ்க்கையிலே, அவன் பாசம் பிரியமில்லாத அந்த தாய் உள்ளத்திலே நான் அந்த கடமையை செய்ய இந்த வாரத்திலே கடவுள் என்னை அனுப்புகிறார். நான் அதற்காக வல்லமை பெற்றவனாக அதை பெறுவதற்கு முன்னாலே என்னுடைய மனசிலே, என்னுடைய இல்லத்திலே, நான் இருக்கிற அந்த வேலை செய்ய இடத்திலே கடவுளுடைய அன்பு, தியாகம் நிறைந்த அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அன்பு, தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய அன்பு. மணுமகன் தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் நம் மீது கொண்ட அன்பினாலே. எனவே அன்பு இல்லாத இல்லங்களிலே, அன்பு இல்லாத உள்ளங்களிலே பகையும் சண்டையும் வெறுப்பும் உள்ள மக்கள் மத்தியிலே நற்செய்தியை அறிவிக்க நான் அழைக்கப்படுகிறேன். ஒரு கிறிஸ்தவன் என்கிறவன் அன்பானவர்களே, இந்த நாட்டுக்கு செய்கிற சேவை, அதைத்தான் ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். அதுதான் கடவுளுடைய மக்கள் செய்ய வேண்டியது. அன்பானவர்களே, அன்பில்லாத இடத்திலே அன்பை நிலைநாட்டுவாயாக. வெறுப்பை பரப்பிக் கொள்கிற மக்கள் மத்தியிலே வெறுப்பை இல்லாமல் மன்னிப்பை கொடுத்து வாழ்வாயாக. பசியோடு இருக்கிற மக்களுக்கு நீ பசி தீர்த்து வைப்பாயாக. கடவுள் பக்தியே இல்லாத மக்கள், குடிகாரராய் இருக்கிற மக்கள், சண்டை போட்டு கொண்டு இருக்கிற குடும்பங்கள், சோம்பேறிகளாய் இருக்கிற மக்கள், வேலைக்கு போகாமல் இருக்கிற மக்கள் மத்தியிலே நான் ஒரு கிறிஸ்துவன், நான் ஒரு கிறிஸ்துவன். அந்த இடத்திலே ஆண்டவர் என்னை அனுப்புகிறார். அருள் பொழிவு செய்யப்பட்டவனாக, அவருடைய வல்லமை பெற்றவனாக நான் செல்கிறேன், கம்பீரமாக செல்கிறேன். என் இயேசு என்னோடு இருக்கிறார். அன்பானவர்களே, இதுதான் நற்செய்தியை அறிவிப்பது, இதுதான் இந்த நாட்டுக்கு நாம் செய்கிற சேவை. அன்பானவர்களே, கிறிஸ்தவ மக்களாகிய நாம் சொல்வார்கள், தென்னிந்தியா பகுதியிலே பேரமைதி இருக்கிறது. இங்கெல்லாம் ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் போகிறதில்லை நம்முடைய மக்கள். அநியாயமாக ட்ரெயின் வட இந்தியா போயிட்டீங்கன்னா டிக்கெட்டுக்காரெல்லாம் இங்கே போக முடியாது. மேலே உட்காருவாங்க, கீழே உட்காருவாங்க, ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் உட்காருவாங்க, டிக்கெட் எடுக்காமல் வருவாங்க. எத்தனையோ சண்டை கொலையெல்லாம் நடக்கிறதை அந்த தென்னிந்தியா வட இந்தியா போகிற மக்களுக்கு தெரியும். எனவே அப்படிப்பட்ட இடத்தில் இங்கே இருப்பதற்கு காரணம், தென்னிந்தியா பகுதியில், தமிழகத்திலே, கேரளாவிலே ஒரு அமைதி, ஒரு நேர்மையும் உண்மையும் இருப்பதற்கு காரணம் கிறிஸ்தவ மக்களாகிய நம்முடைய பிரசன்னம். நம்முடைய அருள் சகோதரிகள், அருள் தந்தையர்கள் அவர் நடத்துகிற பள்ளிக்கூடத்திலே ஞானத்தையும் உண்மையையும் ஒரு மாறல் லைப்பையும் கற்றுக் கொடுக்கின்றபடியால் இத்தனை ஆண்டுகளாக இது உண்மை. அன்பானவர்களே, இதை ஆராய்ச்சி வழியாக சொல்லுகிறார்கள். வட இந்தியாவில் நடக்கிற குற்றம் குறைகள் அதிகமாக இருப்பதற்கும், தென்னிந்தியாவில் குறைவாக இருப்பதற்கும் கிறிஸ்தவ மக்களுடைய பிரசன்னம், கிறிஸ்தவ மக்களுடைய சேவை, இந்த தியாகம் உள்ளம் படைத்த துறவிகளுடைய பணி என்பதை மக்கள் பேச மாட்டார்கள். ஏன்னா பேசுனா அவங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். நாங்கள்லாம் செய்யலை, ஆனால் உண்மையாகவே மௌனமாக செய்து வருகிறோம். எனவே அன்பானவர்களே, ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாரத்திலே நான் உற்சாகமாக, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அபிஷேகம் செய்யப்பட்டு இருக்கிறேன், சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்கவும் அனுப்பப்பட்டேன். ஆண்டவர் தன் கடமையை வெளிப்படையாக சொல்லுகிறார். வெளிப்படையாக நற்செய்தியை அறிவிக்க, குருடர்களுக்கு பார்வை கொடுக்க என்னை அனுப்புகிறார். குருடர்களுக்கு பார்வை கொடுக்க. பார்வை என்றால் கண் பார்வை அல்ல, அது மட்டுமல்ல, வெளிப்பார்வை மட்டுமல்ல, அகப்பார்வை. எது நல்லது, எது கெட்டது, எதை செய்ய வேண்டும் என்கிற அந்த ஞானம் இருக்கிறது அல்லவா, அந்த அகப்பார்வை இருக்கிறது அல்லவா, அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற சக்தி, அதுதான் கிறிஸ்துவன் பெறக்கூடிய சக்தி, அதைத்தான் அவன் கடைபிடிக்க வேண்டிய உண்மை. ஒரு ரோட்டிலே பிள்ளைகளாம் விளையாடி கொண்டு சின்ன சின்ன கற்களெல்லாம் போட்டு விட்டு போய்விட்டார்கள். அந்த ரோட்டிலே மக்கள் பிரயாணம் செய்கிறார்கள், போகிறாங்க வர்றாங்க, எல்லாம் தாண்டி போகிறாங்க. கல்லெல்லாம் பார்த்துட்டு கண் தெரியாத ஒருவர் ஒரு கொம்பை ஊண்டி கொண்டு வருகிறார். அப்படி வரும்போது அந்த கல் மேலே தட்டுகிறது. உடனே அந்த கண் பார்வையற்றவர் கீழே உட்கார்ந்து அப்படியே தடவி கற்களெல்லாம் போத்து எடுத்து ரோட்டு ஓரம் போடிவிட்டு கம்பை ஊண்டி கொண்டு கண் தெரியாத இதுதான் அகப்பார்வை. அன்பானவர்களே, அந்த குருடனுக்கு வெளிப்பார்வை இல்லை, அகப்பார்வை. ஒரு கிறிஸ்தவன் என்கிறவன்
அநியாயம் அட்டூழி நடக்கிற இடத்திலே, சண்டை சச்சரவு பிரிவினை இருக்கிற நேரத்திலே மக்கள் மத்தியிலே அமைதியை, பேரமைதியை உருவாக்குவதுதான் ஆண்டவர் செய்கிற, இந்த நாட்டுக்கு செய்கிற சேவை. அன்பானவர்களே, இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டு மக்களுக்காக ஆண்டோடைய மக்கள் ஆகிய நாம் இந்த உண்மையை உணர்ந்தா செல்ல வேண்டிய இந்த காலத்திலே எங்கே பார்த்தாலும் மக்கள் சாமி கும்பிடுவதை பார்க்கிறோம், கோவில் செல்வதை பார்க்கிறோம், கூட்டமாக வேளாங்கண்ணிக்கு போவதை பார்க்கிறோம், போய் கும்பிட்டு விட்டு வருகிறார்கள். ஆனால் இந்த நேரத்திலே ஆண்டோடைய ஆசிரியருக்காக வந்திருக்கோம்னா அந்த உண்மையை உணர்ந்தவர்களாக, ஆண்டவர் இயேசு தான் எதற்காக அனுப்பப்பட்டார், ஆண்டோடைய ஆவி என் மேலே இருக்கிறது, ஏனென்றால் நான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, அபிஷேகம் செய்யப்பட்டவனாக இருக்கின்றேன், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், பசியற்றோருக்கு உணவு கொடுக்கவும், பார்வையற்றோருக்கு பார்வை கொடுக்கவும், நீதியை நிலைநாட்டவும் அனுப்பப்படுகிறேன். இதை நம்முடைய குடும்பங்களிலே நாம் நிலைநாட்ட முயற்சி செய்வோம். எத்தனையோ பகையும் இல்லாமல் அன்பையும் அமைதியும் உருவாக்க முயற்சி. நாம் வேலை செய்கிற இடத்திலே நம்முடைய புனித இந்த பாரத நாட்டிலே இந்த ரிபப்ளிக் டே என்று, குடியரசு தினமாக என்று நம்முடைய நாட்டுக்காக ஜெபித்து இந்த தெய்வீக திருப்பலியில் உருக்கத்தோடு பங்கெடுத்து ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் நின்று நான் நம்புகிற விசுவாச பிரமாணத்தை உருக்கத்தோடு பாடி ஜெபிப்போம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். புத்தாண்டையும் புதிய வாரத்தையும் கொடையாக கொடுத்து வரும் காத்து வரும் தெய்வத்தின் பாதத்திலே நம்முடைய தேவைகள், நாட்டின் தேவைகள், திரு அவையின் தேவைகளெல்லாம் நம்பிக்கையோடு சமர்ப்பித்து மன்றாடுவோம். அன்பின் இறைவா, இன்று ஆண்டவரின் புனித நாள், எனவே மகிழ்ந்திருங்கள், மகிழ்வே உங்கள் வலிமை என அழுது புலம்பிய மக்களுக்கு புத்துணர்வூட்டிய எஸ்ராவை போல மக்கள் பணியாற்றிடும் திரு அவை தலைவர்கள் தங்கள் வாக்கால், வாழ்வால் மக்களுக்கு மகிழ்ச்சி, அன்பு, புத்துணர்வு தருவோராக அவர்களை வழிநடத்திடும் ஞானத்தையும் ஆற்றலையும் வழங்கிட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, மனிதரில் வேற்றுமை பார்க்கக்கூடாது, அனைவரும் முக்கியமானவர்கள் என்ற பவுலின் வாக்கை ஏற்று எங்கள் வாழ்வில் இனி மனிதரை சாதி, சமய, மொழி
இன பொருளாதார அறிவு சார்ந்த வேறுபாடுகளை கொண்டு யாரையும் விலக்கி வைக்காமல் அனைவரோடும் இணைந்து வாழ்ந்து அமைதியின் ஒருமைப்பாட்டின் இறையரசை கட்டியெழுப்பிடும் அருளை பொழிந்திட ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உம் திருமகன் எசையாவின் இறைவாக்கின் வழியாக தாம் இவ்வுலகிற்கு வந்ததன் நோக்கத்தை அறிவித்தது போல நாங்களும் எங்களுக்கான இறை திட்டத்தை ஆவியாரின் உதவியால் சிந்தித்து தேர்ந்து தெளிந்து அதன்படி வாழ்ந்திடும் வரம் அருள வேண்டுமென்று ஆண்டவரையும் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இயேசுவின் இலக்கும் பணியும் மக்களை மையப்படுத்துவதாக அவர்களின் விடுதலைக்காக என்று இருந்தது போல நாங்களும் எங்களுக்காக மட்டும் வாழும் சுயநலவாதிகளாக இருந்து விடாமல் எங்களை சுற்றியுள்ள மக்களின் நலனில் அக்கறை கொண்டு வாழவும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் எங்களால் ஆன கடமைகளை செய்து நல்ல குடிமக்களாக வாழ ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, இந்த நாள் முழுவதும் காப்பாற்றி வந்திருக்கிறேன், நன்றி ஐயா. கடந்த வாரம் முழுவதும் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி அப்பா. இந்த புதிய வாரத்தை கொடையாக கொடுக்கின்றேன். இந்த வாரத்திலே நாங்கள் உமது வல்லமை பெற்ற மக்களாக, அன்பையும் அமைதியையும் பாதுகாப்பையும் கொடுக்கிற மக்களாக பணி செய்ய வேண்டிய வல்லமை எங்களுக்கு தாரும் அப்பா. எங்கள் தாய் திருநாட்டின் குடியரசு தின விழாவை கொண்டாடும் இந்த நேரத்திலே ஆண்டவரே, இந்த நாட்டிலே உள்ள தலைவர்கள் எந்த பிரிவினைக்கும் ஊக்குவிக்காமல் சிறுபான்மை மக்கள் எல்லா மக்களையும் அரவணைத்து பாதுகாப்பை கொடுத்து எல்லாரையும் அன்போடு காப்பாற்ற வேண்டிய வல்லமையை கொடுத்திருளும் ஐயா. எங்கள் தாய் திரு அவையை ஆசீர்வதித்திரளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், அனைத்து குருக்கள் துறவிகள் இங்கே கூடியிருக்கிற அனைவரையும் இந்த வாரம் முழுவதும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டுமென நம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இந்த தெய்வீக திருப்பலி பூசை எல்லாம் வல்ல நம்முடைய அன்பு தந்தைக்கு ஏற்றதாய் இருக்கும்படியாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாயை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் காணிக்கைகளையும் ஜெபங்களையும் கனிவுடன் ஏற்றருள உமை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி நீர் எங்களுக்கு மீட்டருள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட குறிவலுவரவினர், அரச குருக்களின் திருக்கூட்டத்தினர், புனித மக்கள் இனத்தார் அவரது உரிமை சொத்தான மக்கள் எனும் ஆட்சிமையை நாங்கள் இப்போது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க திருவுளமானே. இவ்வாறு இவரிலிருந்து உமையத்தகார் ஒளிக்கு எங்களை அழைக்கப்பட்டதால் நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்கவும் நீர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றீர். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் வான தூதர்களோடும் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த மாலை நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஏனெனில் திருமுன் அமர்ந்து ஜெபிக்க எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தரலும். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலே உம்முடைய புனித நாளிலே நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்க எங்களை கண்ணோக்கும் அப்பா. இந்த புதிய வாரத்துக்காக நன்றி சுவாமி. இந்த வாரத்தில் நாங்கள் செய்ய இருக்க வேலைகளை எல்லாம் ஆசீர்வதித்து வேண்டிய ஊதியத்தை தந்தரலும் அப்பா. சுகத்தை கொடுமையா, அமைதியை தாரும் அப்பா. நாங்கள் யார் யாருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர், பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் அவர்களையும் இந்த வாரத்திலே வழி நடத்தி ஆசீர்வதியும் அப்பா. இந்த நாளிலே திருப்பலி ஒப்பிடும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்தரலும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய அன்பு பெற்றோர்கள், சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் புனித தோமா, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தீமைகள் அனைத்திலும் இருந்த ஆண்டவரே, உம்முடைய மக்களாகிய எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாட்களில் சிறப்பாக இந்த புதிய வாரம் முழுவதும் எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் உடல் நலத்தையும் தாரும் ஐயா. இதனால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் பயமும் நோயுமின்றி மகிழ்ச்சியோடு சமூகத்தில் வாழ்வோமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தின் ராஜாவே, என் சமாதானத்தை, என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீர் ஐயா. உம்மிடம் அந்த மக்களுக்கு நிறைந்த அமைதியை கொடுத்தீரப்பா. அதே ஆசிரியை பெற உம்முடைய புனித நாளாய் இந்த மாலை நேரத்திலே நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் பாவிகள், எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் பலவீனங்களையும் பாராமல் நாங்கள் உன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையையும் திரு அவையின் நம்பிக்கையும் கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பமுள்ள மக்கள் நேரத்தை எங்கிருந்தாலும் அவர்களுக்கும் வேண்டிய பாதுகாப்பையும் உடல் நலத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவராய் இயேசு நம்மை சமாதானத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அவர் கொடுத்த சமாதானத்தை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கடந்த வாரம் முழுவதும் நம்மை நமது குடும்பங்களையும் காப்பாற்றி வந்த தெய்வம் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை ஏற்று கடந்த கால பாவத்தை எல்லாம் மன்னிக்கின்றார். அவருடைய திருவிருந்து கலைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you.
தாகம் தீரவே அள்ளி பருக விளைகின்றேன். வா வா விரைந்து வா, என்னில் வா, எழுந்து வா, என் தேவனே, என் இறைவனே, என் இனிய நேசனே, என் நண்பனே, என் நண்பனே, இதயம் வாருமே. வருக தேவ வருகவே, வாழ்வை எமக்கு தருகவே. வருக தேவ வருகவே, வாழ்வை எமக்கு தருகவே. உம்மில் என்றும் வாழவே, உமது அருளை பொழியவே. வா வா விரைந்து வா, என்னில் வா, எழுந்து வா, என் தேவனே, என் இறைவனே, என் இனிய நேசனே, என் நண்பனே, என் நண்பனே, இதயம் வாருமே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்வீயும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையிலே என்னை கூப்பிடும். பரகதியில் நீகம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். ஆமென். ஞாயிறு அறிவிப்புகள். இன்று பொது காலத்தின் 3ஆம் ஞாயிறு நமது இந்திய திருநாட்டின் 76வது குடியரசு தினத்தை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். எதிர்வரும் காலை 8:30 மணி திருப்பலியை சிறப்பிப்போர் நமது திருத்தல இளையோர் குழுவினர். அன்பானவர்களே, பிப்ரவரி மாதம் 2ஆம் நாள் நாம் நடத்தவிருந்த மறைபரப்பு ஞாயிறு கொண்டாட்டங்கள், உணவு திருவிழா, விளையாட்டு போட்டிகள் பிப்ரவரி மாதம் 9ஆம் நாளுக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த தேதி மாற்றத்தை தயவு கூர்ந்து குறித்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். பிப்ரவரி 2ஆம் நாள் அல்ல, பிப்ரவரி 9ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பங்கில் மறைபரப்பு ஞாயிறாக நாம் கொண்டாடுவோம். அன்றைய நாளில் உணவு திருவிழா மற்றும் விளையாட்டு போட்டிகள் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். இதற்கான கூப்பன் உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். தயவு கூர்ந்து அன்பிய பொறுப்பாளர்களை உங்களை அணுகும் பொழுதும் சரி, அல்லது நீங்கள் அவர்களை அணுகி இந்த மறைபரப்பு ஞாயிற்கான கூப்பன்களை பெற்றுக்கொண்டு தாராள உள்ளத்தோடு உதவும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழக ஆயர் பேரவையின் பரிந்துரையின் பேரில் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய மக்கள் தொகையை நாம் கணக்கிட இருக்கின்றோம். சமூக பொருளாதாரம் சார்ந்த தரவுகளை நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த கணக்கெடுப்பானது எடுக்கப்படுகிறது.
தமிழக ஆயர் பேரவை இந்த கணக்கெடுப்பை எடுக்க பரிந்துரை செய்திருக்கிறார்கள். எனவே இதை பற்றிய தயாரிப்பு கூட்டம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் நாள் மாலை 4 மணிக்கு நம்முடைய பங்கில் நடைபெறும். இது கணக்கெடுப்பு எடுப்பதற்கான தயாரிப்புகள். இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் நம்முடைய பங்கில் இருக்கின்ற தன்னார்வ தொண்டர்கள் அல்லது ஆசிரியர்கள், இளையோர் என யார் வேண்டுமானாலும் இந்த பணியில் நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளலாம். எனவே உடைய பெயர்களை நீங்கள் உதவி பங்குத்தந்தையின் அலுவலகத்தில் பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்கான தயாரிப்பு கூட்டம் மாலை 4 மணிக்கு நடைபெறும். எதிர்வரும் கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை புனித ரஃபேல்ஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவிகளுக்கு நடைபெறுகிறது. விண்ணப்ப படிவங்களை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை பள்ளி அலுவலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த வார புனிதர்கள்: ஜனவரி மாதம் 27ஆம் நாள் திங்கட்கிழமை ஆயர்களான புனிதர்கள் திமேத்தேயு மற்றும் தீத்து நினைவு. ஜனவரி மாதம் 28ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அருள் பணியாளரும் மறைவல்லுநருமான புனித தாமஸ் அக்வினாஸ் நினைவு. ஜனவரி மாதம் 31ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அருள் பணியாளரான புனித ஜான் போஸ்கோ நினைவு. திருப்பலியின் முடிவில் நற்கருணை எழுந்தேற்றம் செய்யப்பட்டு நற்கருணை ஆசீர்வாதம் ஆராதனை நடைபெறும். எனவே மக்கள் அனைவரும் இந்த நற்கருணை ஆராதனையில் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இறுதி ஜெபத்திற்கு ஆசிருக்கு எழுத நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வல்லமை மிக்க இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிரளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிவுற்றது. அன்பானவர்களே, நற்கருணை ஆராதனை 20 நிமிடங்கள் மட்டும் நடைபெறும். பக்தியோடு முழங்கால் படிட்டு நற்கருணை ஆசிரியரை பெற கேட்டுக்கொள்கின்றோம். அதிக நேரம் எடுக்க மாட்டோம். முழங்கால் படியிட்டு நித்திய பாடுவோம். பரிசுத்த நற்கருணைக்கு
புதிய ஆண்டை கொடையாக கொடுத்திருக்கும் இயேசுவின் பாதத்திலே நம்மையே சமர்ப்பித்து ஆராதிப்போம், நன்றி சொல்வோம். அவருடைய உதவியை நன்றியோடு கெஞ்சி மன்றாடுவோம். ஆண்டவராய் இயேசு சுவாமி, எங்கள் மீது கொண்ட அன்பினாலே இந்த புதிய ஆண்டை, இந்த புதிய மாதத்தை, இந்த நாளை கொடுத்து நீர் காப்பாற்றி வந்ததுக்காக உம்முடைய சமூகத்திலே நன்றியோடு நாங்கள் மண்டியிட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அப்பா, எங்களுடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் இரக்கத்தோடு ஏற்றருடும் சுவாமி. ஆண்டவரே, எங்களோடு இருப்பதற்காக, உலகம் முடியும் மட்டும் உங்களை அன்பு செய்வதற்காக நான் வந்தேன் என்று சொன்னீரப்பா. எனவே ஆண்டவரே, உம்முடைய எளிய மக்களாய் எங்கள் மீது கண்ணோக்கி எங்களுடைய துன்ப துயர வேதனைகளில் துணையாய் இருக்கும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் அரசர், நீரே எங்கள் பாதுகாப்பை கொடுப்பவர், நீரே மருத்துவர் ஐயா. நீர் எங்களை வல்லமையோடு நேரில் ஆசீர்வதிக்கும்படியாக தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவராய் இயேசு சுவாமி, 2000 வருடங்களுக்கு முன்னாலே நீ இந்த மண்ணிலே நடமாடிக்கொண்டு தெய்வமாக இருந்தீரப்பா. எத்தனையோ மக்களை ஆசீர்வதித்தீரையா. அதே உண்மையான தெய்வம், உயிருள்ள தெய்வமாக நற்கனி வீட்டிற்கும் ஆண்டவரே, உம்மை ஆராதித்து போற்றி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த மாலை நேரத்திலே எங்களுடைய எளிய வேண்டுதலை ஏற்று எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை போற்றி துதித்து நாம் இப்பொழுது பாடுவோமாக.
தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். நீர் ஆளுகை செய்யும். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 3 வசனங்கள் 1-6 முடிய. இயேசு மீண்டும் ஜெப கூட்டத்திற்கு சென்றார். அங்கே கை சூம்பிய ஒருவன் இருந்தான். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவனை சுகப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தார்கள். இயேசு கை சூம்பியவனை நோக்கி எழுந்து நடுவில் நில் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா உயிரை அழிப்பதா, எது நல்லது என்று கேட்டார். அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றி திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவனை நோக்கி கையை நீட்டும் என்றார். அவன் நீட்டினான். அவனுடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியே ஏரோதியாரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பானவர்களே, ஆண்டவர் நன்மை செய்வதை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். எத்தனையோ எதிரிகள் இருந்தாலும், எத்தனையோ குற்றம் குறைகள் கண்டுபிடிக்கல் இருந்தாலும் அதை விட்டுவிடவே இல்லை. நன்மையே செய்து கொண்டிருந்தார். நன்மை செய்வதற்கு நல்ல நேரம், நல்ல காலம், நல்ல அப்படி எல்லாம் பார்ப்பது தவறு. எல்லா நேரத்திலும் கிடைக்கிற வாய்ப்பிலே நல்லதை செய்து முடித்து சம்பாவனை வர மறக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே வாய்ப்புகள் வரலாம். பல சமயங்களே வாய்ப்பு வரும் பொழுது நான் தவற விட்டு பின்னாலே வருந்துகிறோம். இந்த நேரத்திலே நல்லதை செய்திருக்கலாமா? ஒரு அம்மா சொன்னார்கள், என்னுடைய அப்பா படுத்த படுக்கையாக கிடந்தார். அவரை சரியாக கவனிக்கவில்லை. திடீர் என்று யாருக்கு தெரியாமல் இரவிலே இறந்து விட்டார். பயமாக இருக்கிறது. அப்பாவுக்கு எதுவும் செய்யவில்லையே, ஒன்றும் சொல்லாமலே இரவிலே இறந்து விட்டாரே. அழுது கொண்டிருந்தார்கள். இதுதான் அன்பானவர்களே, அந்த வாய்ப்பு நமக்கு நிறைய வேலை இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் நல்லதை செய்ய தவறக்கூடாது. நேரமில்லையே, உடம்புக்கு சரியில்லையே என்றெல்லாம் சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு நல்லதை செய்வதை விட்டுவிடக்கூடாது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நான் செய்கிற நல்ல நன்மைகள். எனவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம். அவர் கை ஊனமுற்றவன், கையில் எந்த சக்தியும் இல்லை, அவன் அங்கே நிற்கிறான். வருத்தத்தோடு அவனுக்கு சுகம் கொடுக்கிறார். ஆண்டவரை பாராட்டுவதற்கு பதிலாக இவன் ஓய்வு நாளிலே சுகம் கொடுக்கிறானே என்று குற்றம் சுமத்தினார்கள். யார் மீதும் குற்றம் சுமத்தாமல் நல்லதையே செய்ய வேண்டியதை நாம் செபித்து மன்றாடுவோம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும், இந்த மாதம் முழுவதும், காலிலிருந்து இதுவரையிலும் இப்போது இந்த நேரத்திலே ஆசிரியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று நன்றி சொல்வோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே உமக்கு நன்றி.
ராஜாவே ராஜாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. நீதியின் ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. புனிதத்தின் ராஜாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. நித்திய ராஜாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. நித்திய வாழ்வை கொடையாக கொடுக்கும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்களுக்காக உயிரை கொடுத்த ராஜாவே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்த ராஜாவே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நாளை கொடுத்த ராஜாவே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. புனித தோமையார் எங்கள் மண்ணிலே அனுப்பியதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. அவருடைய புனித இடத்திலே எங்களை தேர்ந்தெடுத்து ஜெயிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் காப்பாற்றி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த அழகான ஆலயத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்கள் வல்லமையால் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்கள் நல்ல பெற்றோரை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்களுக்கு தாய் திருச்சபை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த தாய் திருச்சபையிலே எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்கள் நல்லதொரு ஆலயத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த புதிய வாரத்தை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. அன்பானவர்களே, மௌனமாக ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். எத்தனையோ கொடைகளையும் வல்லமை பெற்றிருக்கும் நாம் மௌனமாக நற்கரின் ஆதரத்திலே நம்ம நன்றியை சமர்ப்பிப்போம். ஆண்டவரை துதித்து பாடுவோமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டே விளக்குகளை அறிந்தே வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே.
மறக்கணும் கர்த்தரையே நோக்கணும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும் கர்த்தரையே நினைக்கணும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. கடைசியாக அன்பானவர்களே, நற்கருணாதரிடத்திலே நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடி நம்முடைய ஜெபங்களை ஏறெடுப்போம். ஆண்டவரே, இந்த வாரத்திலே எத்தனையோ வேலைகளை செய்ய இருக்கிறோம் அப்பா. நாங்கள் செய்கிற வேலைகளுக்கு வேண்டிய ஊதியத்தை கொடுத்து எங்களை காப்பாற்றும் ஐயா. வேலை இல்லாமல் இருக்கும் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தருளும் ஐயா. வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சரியான எதிர்காலம் இல்லாமல், திருமண வாழ்க்கை இல்லாமல், காலத்தை நேரத்தை வீணாக்கும் நேரத்திலே அவர்களை முடி பாதத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. இந்த பங்கிலுள்ள இளைஞர்களை, எங்கள் குடும்பங்களின் இளைஞர்களை நீர் காப்பாற்றி வேலை வாய்ப்பும் எதிர்காலமும் கொடுத்து காப்பாற்றும் ஐயா. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களே வியாதியாகி இருக்கிற மக்கள், எங்களிடையே இருக்கிற வியாதிகளை எல்லாம் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் அப்பா. நீ மருத்துவர். எத்தனை மருந்துகள் நாங்கள் சாப்பிட்டாலும் நீர்தானையா சுகம் கொடுக்கிறவர். ஆண்டவரே, இந்த வாரத்திலே எங்களுக்கு வேண்டிய சுகத்தை கொடுத்து நாங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் சுகத்தோடு செயல்பட வேண்டிய வல்லமை தாரும் அப்பா. ஆண்டவரே, இந்த வாரத்திலே எங்கள் சோர்வுகளை அகற்றும் ஐயா, மன கவலைகளை அகற்றும் ஐயா, தீய சக்திகளை அகற்றும் அப்பா, வீண் பயத்தை அகற்றும் ஐயா. முது வல்லமையால் நிரப்பியல்லும் அப்பா. ஆண்டவரே, முது வல்லமை நம்பி முது ஆசிரியருக்காக காத்திருக்க எங்களை கருணையோடு நேரத்தில் ஆசீர்வதிக்கும்படியாக தாழ்மையோடு மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமென். மாண்புயர் கீதத்தை பாடி ஆண்டுடைய ஆசிரியரை வேண்டுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திரு அருட்சாதனத்திலே
உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தை இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாய் இறைவனோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. பங்குள்ள இளைஞர்களுக்கு அழகாக பாடி ஞாயிறுதோறும் ஒவ்வொரு நாளும் பாடுவதற்கு நன்றி உங்களுக்கு ஆட்சேபிக்கின்றோம். கடைசி பாடலை பாடு. God bless you. Thank you, Father. மயிலை மா